السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العلي العظيم. قال نبينا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم: كنت نهيتكم عن زيارة القبور فزوروا القبور فإنها تزهد في الدنيا وتذكر الآخرة. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவட்டை வலுவாது பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், இந்த உலகத்தில் மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களாகிய நமக்கு எத்தனையோ சுன்னத்துகளை அல்லாஹ்வின் தூதர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அழகிய வழிகாட்டலாக அதனை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே எத்தனையோ பல சுன்னத்தான காரியங்களை நாம் வலுவாது பின்பற்றி வருகிறோம். சிலர் சில சுன்னத்துகளை எடுத்து நடப்பதும் சில சுன்னத்துகள் விஷயத்திலே ஒதுங்கி நடப்பதையும் நாம் பார்க்கிறோம். எந்த காரியத்தை முன்னிட்டும் நாம் சுன்னத்துகளிலிருந்து விலகி இருக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை. இன்றைக்கு அப்படியாக சில சுன்னத்துகள் மக்களுக்கு மத்தியிலே பித்அத்துகளாக காட்டப்பட்டு ஷிர்க் என்ற பெயர்கள் வைக்கப்பட்டு சுன்னத்தான அந்த காரியங்களே நம்மை விட்டும் அகன்று விட்டு அதை கண்டு பயந்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படியான சுன்னத்துகளில் ஒன்றுதான் ஜியாரத்துல் குபூர் என்று சொல்லப்படக்கூடிய கபூர்களை ஜியாரத்து செய்வது. கபூர்களை ஜியாரத்து செய்வது என்பது ஒரு மகத்தானது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்: குன்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர். உங்களை நான் கபூர்களை ஜியாரத்து செய்வதை விட்டும் உங்களை நான் தடுத்திருந்தேன். ஃபஸூருல் குபூர். ஆனால் இப்போ நீங்கள் அதை செய்யலாம், கபூர்களை ஜியாரத்து செய்யலாம். அப்படி ஜியாரத்து செய்வதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையும் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள். ஃபஇன்னஹா தஸ்ஹது ஃபித் துன்யா. அது இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு பற்றற்ற தன்மையை ஏற்படுத்துகிறது. வததுகுருல் ஆஹிரா, மறுமையை நினைவூட்டுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கபருக்கு செல்லுகிற பொழுது நமக்கு என்ன நிலை ஏற்படுகிறது, ஜியாரத்திற்காக செல்லுகிற பொழுது என்ன நிலை ஏற்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸிலே நமக்கு தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். முதலில் சொன்னார்கள், அது இந்த உலகத்திலே பற்றற்ற தன்மையை ஏற்படுத்தும். நாம் அங்கே சென்று நிற்கிற பொழுதுதான், நாம் அங்கே செல்லுகிற பொழுது இந்த உலகத்துடைய வாழ்க்கை எவ்வளவு சுருக்கமானது, நமக்கு மறுமையுடைய வாழ்க்கை எவ்வளவு நீளமானது, அது நிரந்தரமானது என்பதை ஒரு மனிதன் புரியக்கூடிய, விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் ஜியாரத்துகளினால் ஏற்படுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். ததுகுரு அல் ஆஹிரா, மறுமையை அது நினைவுபடுத்துகிறது. மறுமை என்ற வாழ்க்கை தான் அது நிரந்தரமானது, இவ்வுலக வாழ்க்கை சுருக்கமானது. நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய உறவினர்கள், நமது ஊரார்கள், தெருவாசிகள் எல்லோரும் எங்கே போய் சேர்ந்தார்கள் என்று ஒரு கணம்
ஒரு மூமின் நினைத்து பார்த்து இந்த உலகத்தின் மீது உண்டான பற்றை, ஆசையை, இந்த உலகத்தின் மீது உண்டான பேராசையை அவன் குறைத்து கொண்டு மறுமையுடைய வாழ்க்கைக்காக தன்னை தயார் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இந்த கபறுகளை பார்க்கிற பொழுது, அந்த கபறுவாசிகளை சந்திக்கிற பொழுது ஒரு மூமினுக்கு ஏற்படுகிறது. கண்ணியமானவர்களே, கபறுகளை சந்திக்கிற பொழுது எப்படியான மனோநிலையில் இருக்க வேண்டும், அங்கே எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும்? கபறுகளுக்கு செல்கிறோம், அங்கே அடங்க பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு நாம் முதலில் சலாம் சொல்லி உள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னார். இது ஒரு உயர்வான சுன்னத், இது ஒரு உயர்வானதொரு சுன்னத். இதை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களையும் முதல்ல தடுத்து தந்தார்கள், அதற்கு பிறகு அவர்களுக்கு அனுமதி அளித்தார்கள், ஆண்களுக்கு அனுமதி அளித்தார்கள். அனுமதி என்பது இப்பொழுது பொதுவாகிவிட்டது. எனவே கபறுகளுக்கு சென்று ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, அவர்களை ஜியாரத்தை செய்வது மார்க்கத்தினுடைய சுன்னத்தான ஒரு காரியம், அது தடை செய்யப்பட்டதொரு காரியம் அல்ல. முதல்ல அதை வழங்கிக்கணும். இன்னைக்கு அப்படியான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. கபுர் இப்போ பொதுவாக எப்படி சொல்கிறார்கள், தர்காக்கள் இன்றைக்கு இருக்கிறது, அங்கும் நாதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ தர்காவுக்கு செல்வது இன்றைக்கு ஷிர்க் என்று சொல்கிறார். தர்காவுக்கு போனாலே அது ஷிர்க் என்று இன்னைக்கு சொல்கிறார்கள். தர்காக்கள் நீங்கள் ஜியாரத்து செய்வதற்காக செல்வது அது ஷிர்க் என்பதை இன்றைக்கு சொல்கிறார்கள். அதை எப்படி சொல்கிறார்கள், எந்த வார்த்தைகளால் சொல்கிறார்கள்? அதை கபுரு வணக்கம் என்கிறார்கள். அது தர்கா வழிபாடு என்று அதற்கு பெயர் மாற்றங்களை செய்து அதிலிருந்து ஒரு மூமினுடைய உள்ளம் திரும்ப வேண்டும். தர்கா என்று சொன்னாலே, கபுர் என்று சொன்னாலே ஒரு மூமினுடைய உள்ளம் அருவருக்க வேண்டும் என்கிற அளவிற்கு உண்டான பிரச்சாரங்கள் இன்று மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த சில 30 ஆண்டுகளாக அதை செய்து வருகிறார்கள். ஆனால் நான் பொதுவாக சொல்லுகிறேன், ஜியாரத் செல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. செய்யாத ஒரு கூட்டம், நசீபில்லாத ஒரு கூட்டம், அது ஒரு பக்கம் இருக்கிறது. இது ரெண்டுக்கும் மத்தியிலே நாம் என்ன செய்வது என்பதை தெரியாமல் ஒழித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். ஒருவேளை அங்கே செல்வது நமக்கு பாவத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று பயப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை நோக்கித்தான் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஜியாரத், கபர் ஜியாரத் என்பது அது தனிப்பட்ட கபருஸ்தானாக இருந்தாலும் சரி, தர்காவாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுவான மையவாடியாக இருந்தாலும் சரி, சென்று ஜியாரத்தை செய்ய வேண்டும். ஜியாரத்தினுடைய ஒழுக்கங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஹதீஸுகள் நிறைய வருகிறது இது சம்பந்தமாக. நமக்கு அவர்கள் மூலமாக இந்த ஹதீஸுகள் வருவது என்பதே பெண்கள் ஜியாரத்து செய்வது ஆகுமானதும் என்பதும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற முறையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னை அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்ததினால் நமக்கு அது மிகப்பெரியதொரு பாடமாக, வழிகாட்டலாக இருக்கிறது என்பதையும் கண்ணியமானவர்களை நாம் விளங்க வேண்டும். ஆரம்பமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் என்ன செய்யணும், அது தனிப்பட்ட தர்காவாக இருந்தாலும் சரி, அல்லது பொது மையவாடியாக இருந்தாலும் எப்படி அதிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும்? முதல்ல சலாம் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன், அல்லது அது 2-3 முறைகளில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், இந்த மாதிரியும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. முதல்ல சலாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கி சொல்கிறாங்க, செத்து போயிட்டா மண்ணோடு மண்ணாயிருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டா கேட்காது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்களால் அறிய முடியாது. இதுவெல்லாம் பகிரங்கமாக ஹதீஸுகளை இருட்டடிப்பு செய்யக்கூடிய வேலை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கபூரில் ஒருவரை அடக்கம் செஞ்சுட்டு அவங்க திரும்புறதுக்குள்ளே இவருக்கு ரூஹ் கொடுக்கப்பட்டு இவர் அந்த திரும்பி செல்பவர்களுடைய செருப்பு ஓசையை கேட்கிறார் என்று சஹீஹான ஹதீஸுகளில் நாம் பார்க்கிறோம். அப்போ அவருக்கு உள்ளே உணர்வுகள் இருக்கிறது, அவருக்கு உள்ளே உயிர் கொடுக்கப்படுகிறது, அவர் வெளியே உள்ளதை உணர்கிறார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டு போங்க. சும்மா ஒன்றும் இல்லாதவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்களா? ஒரு வீட்டை நீங்கள் திறந்துட்டு போகும்போது உள்ள ஆட்களே இல்லை, சலாம் சொல்லிட்டு போங்கங்கிறாங்க. அதுக்கு விளக்கம் சொல்லும்போது உள்ள மலக்குகள் இருக்கலாம், உள்ளே ஜின்கள் இருக்கலாம், நல்ல ஜின்கள், நல்ல மலக்குமார்கள் இருக்கலாம், சலாம் சொல்லி விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் அது மாதிரி கபருஸ்தானுக்கு செல்லும்போது சலாம் சொல்லுகிறோம் என்றால், இல்லாதவங்களுக்கு, உயிர் இல்லாதவங்களுக்கு நாம் சொல்கிறதல்ல. அங்கே ஒரு பெரும் கூட்டம், அது ஒரு தனி ஊர். கபரு என்பது ஒரு தனி ஊர், எல்லோரும் இணைந்து, இறந்தவர்களெல்லாம் இணைந்து வாழக்கூடிய ஒரு ஊர். அப்போ அந்த ஊருக்குள்ளே செல்கிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும், மூமின்களுடைய கூட்டத்தினரே உங்கள் மீது அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று துஆ செய்து செல்லுங்கள். அதோடு நீங்கள் சொல்லக்கூடியவர்களை சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லி தந்த யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், அல்லாஹ் தஆலா உங்களையும் நம்மையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும். ஆனால் நீங்கள் வாத்தாக்குமா துஅதூன், உங்களிடத்திலே வாக்களிக்கப்பட்டது உங்களிடத்திலே வந்துவிட்டது. அதான் என்னது,
மவுத் என்பது உங்களிடத்திலே வந்துவிட்டது, நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள், இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்து வர இருக்கிறோம், முதல் வண்டியில் நீங்கள் போயிட்டீங்க, ரெண்டாவது வண்டியில் நாங்கள் வர இருக்கிறோம் என்பதை அந்த கபருவாசிகளுக்கு தெரிவிப்பது, அடுத்து அவர்களுக்காக துவா செய்வது, அவருடைய பாவ மன்னிப்பிற்காக துவா செய்வது, இதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். நமக்கான ஹதியாக்கள் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சகோதரன், நம்முடைய தாய், நம்முடைய தந்தை அல்லது நம்முடைய பிள்ளை கொண்டு வந்து கொடுத்து விட மாட்டானா? ஒரு துஆவினுடைய வடிவில், ஒரு ஃபாத்திஹாவினுடைய வடிவில், ஒரு ஏதாவது ஒரு நன்மைகளை செய்து அதை எத்தி வைக்கிற வடிவிலே நமக்கான நன்மையை நம்முடைய உறவினர் அந்த கொண்டு வந்து கொடுத்துவிட மாட்டாரா என்று அந்த ஹதியாக்களுக்காக ஏங்கி நிற்கிற அந்த கபருவாசிகளுக்கு நாம் நன்மைகளை செய்து, துஆக்களை செய்து, குர்ஆனுடைய வசனங்களை ஓதி, இது போன்ற காரியங்களை வசீலாவாக வைத்து அவர்களுக்காக நாம் துஆ செய்வது கண்ணியமானவர்களே நம்மீது மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. ஜியாரத் என்பது அது ஒரு ஹராமான விஷயம் அல்ல. இன்றைக்கு அது ஒரு அருவருக்கத்தக்க விஷயமாக மக்களிடத்திலே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. கபருக்கு போகாதே, தர்காவிற்கு போகாதே. சில சமயம் இப்படி வருவாங்க, சரி கபருஸ்தானுக்கு தான் சொன்னார்கள், தர்காவிற்கு போகக்கூடாது, அதில் அந்த கட்டடங்கள் எல்லாம் மார்க்கத்திற்கு முரணானவை, அதை இடிக்கப்பட வேண்டும், அப்படி இப்படி என்று இன்றைக்கு தவறான பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வருகிறது. கண்ணியமானவர்களே, தர்காக்களை பற்றி ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய, ஏன் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கொண்டாடப்படக்கூடிய தர்காக்கள் எல்லாமே வழிமார்கள், இறை நேசர்கள் என்று நம்முடைய முன்னோர்களால் அடையாளம் காட்டப்பட்டு அவர்கள் நமக்கு இஸ்லாத்தை எத்தி வைத்ததின் விளைவாக அவர்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் மரியாதை செய்து ஏற்படுத்தி வைத்த ஒரு இல்லங்கள் தான் அது. இன்னும் சொல்ல போனால் தர்காக்கள் என்பது இன்றைய காலகட்டத்திலே நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே இஸ்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சஹாபாக்கள் மூலமாக பரவி கொண்டிருந்தது. அதுவும் தென் இந்திய பகுதிகளில் தான் அது பரவி கொண்டிருந்தது. வடபகுதிகளில் அது அதிகமாக பரவவில்லை. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திற்கு பிறகு, சஹாபாக்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு வந்த ஏராளமான வழிமார்கள், மிக முக்கியமாக கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் போன்றவர்கள், நபிகள் நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி வம்சத்தை சார்ந்தவர்கள். அவர்களிடமிருந்து, அது போன்றவர்களிடமிருந்து இந்த உலகம் முழுக்க பரவிய தீன், இந்த உலகம் முழுக்க பரவிய ஆன்மீகம், அந்த ஆன்மீகம்தான் இஸ்லாத்தின் பக்கம் ஏராளமான மக்களை இன்னும் இழுத்து வந்தது. நிறைய வரலாறுகள் ஒவ்வொருவரை பற்றியும் இருக்கிறது. ஏதோ அதாவது தகவல் தொடர்பு சாதனங்கள் எல்லாம் இன்று போல் அன்றைக்கு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே எங்கோ ஒரு குக்கிராமமாக இருக்கிற நம்முடைய ஊர் பள்ளிவாசல் முதற்கொண்டு முஹியுத்தீன் அப்துல் காதர் ஆண்டவர் பள்ளிவாசல் என்று பெயர்கள் வைக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த பகதாதில் வாழ்ந்த முஹியுத்தீன் ஆண்டவர் அவர்களுடைய கௌசுல் ஆலமுடைய தியாகம் எவ்வளவு உன்னதமானதாக இருந்திருக்க வேண்டும். இங்கே அது எதிரொலிக்கிறது. எந்தெந்த குக்கிராமங்கள் பெயர் சொல்லப்படாத இடங்களிலெல்லாம் அவர்கள் பெயரில் பள்ளிவாசல்களுக்கு வைக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவருடைய தீனுடைய தாவத்துடைய அழைப்பு பணி இருந்திருக்கும் என்பதை கண்ணியமானவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்தியாவிலே அஜ்மீர், ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரிலே அடங்கம் செய்யப்பட்டிருக்கிற கரீப் நவாஸ், ஏழை பாங்காளர் என்று அழைக்கப்படக்கூடிய ஹவாஜா மொயினுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஈரான் நாட்டிலிருந்து அவர்கள் வந்தவர்கள், இங்கே உள்ளவர்கள் கிடையாது. கிபி 1116 அவர்கள் பிறந்து 1165 அவர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள். இந்திய கண்டத்தில் மிகப்பெரிய அளவிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். கிட்டத்தட்ட அவருடைய கரங்களால் 90 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாறு சொல்லுகிறது. நம்மளால் பக்கத்தில் வீட்டுக்காரர், ஏன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவரை தொழுகையாளியாக ஆக்க முடியலை, நாம் அவ்வளோ சிரமப்படுறோம். இஸ்லாத்திற்கு அழைத்தார்கள். வேறொரு கொள்கையில் இருப்பவரை இஸ்லாமின்பால் ஈர்த்தவர்கள் 90 லட்சம் பேருக்கு மேலே ஒரே பல்வேறு காலகட்டங்களில் அவர்கள் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய சத்திய ஒளியாக திகழ்ந்திருப்பார்கள். இன்றைக்கு அது மாதிரி பல்வேறு முகலாய மன்னர்கள் இவர்களை பின்பற்றி நடந்தவர்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். திருச்சியிலே பார்க்கிறோம், நத்துஹர் ஷா வலியுல்லா
துருக்கி பகுதியிலிருந்து வந்தவங்க, அங்கே தான் வந்தாமா, துருக்கி பகுதியில் வந்து 1000 வருடங்களுக்கு முன்பே இங்கே வந்து ஏகத்துவ பிரச்சாரம் செய்து மக்களுக்கு இருந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி அவர்கள் பெரிய ஆட்சி செய்தார்கள். ஏர்வாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுல்தான் சையீத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களும் அப்படித்தான். அவங்க இந்த ஊருக்காரங்க கிடையாது, மதீனாவில் உள்ளவங்க, மதீனாவில் பிறந்தவர்கள், எல்லாமே அங்கேருந்து இங்கே வந்தவர்கள். ஏதோ அவங்க பஞ்சம் முளைக்கிறக்காண்டி இந்த ஊர் விட்டு ஊர் வந்தவங்க நம்ம நினைக்கக்கூடாது. அவர்கள் மதீனாவிலே அவருடைய தந்தை மதீனாவுடைய ஆளுநராக இருந்தார் சையத் அஹ்மத் ரஹ்மஹுல்லா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய 16வது தலைமுறையில் வந்தவர்கள் தான் ஏர்வடி சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவங்க இஸ்லாத்தை, தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்காக இங்கே வந்து இங்கே ஷஹீதாகி அடக்கம் செய்யப்பட்டவர். அப்படித்தான் நம்முடைய நாகூர் நாயகம் ஷாவுலமி பாஷா நாயகம் அவர்களும் அப்படித்தான். இப்படி ஒவ்வொருவரும் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு இடம்பெயர்ந்து சென்றார்கள். இதற்காக ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக. இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இது போன்ற வழிமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களில் பெரும்பான்மையானவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையில் வந்தவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய கட்டளையின் பேரில் கிளம்பி வந்தவர்கள். இவங்களுக்கு என்ன தேவை? ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுக்கு என்ன தேவை? ஆளுநராக தந்தை இருக்கிறார் மதீனாவில், அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், சொகுசாக வாழ்ந்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு ஏன் ஊர் ஊராக கிளம்பி அவர்கள் வெளியே வருகிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய கனவுகளில் வந்து வழிகாட்டுகிறார்கள். நீங்கள் இந்தந்த பகுதிகளுக்கு போய் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள் என்று தாவா செய்ய சொல்லி அவர்களை சொல்கிறார்கள். அவர்கள் அப்படி கிளம்பி உலகம் முழுக்க விரிந்திருப்பவர்கள் தான் அந்த வழிமார்கள். அப்படிப்பட்ட வழிமார்கள் தான் எல்லா ஊர்களையும் இருக்கிறாங்க, நம்ம ஊர்களையும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கள் வந்த பொழுது நம்முடைய முன்னோர்கள் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள், அவர்கள் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். இன்னைக்கு சொல்றான், முன்னோர்கள் அவர்கள் முட்டாள்தனம் செய்திருந்தால், அறியாமையில் இருந்திருந்தால் அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்களா? முன்னோர்கள்லாம் நம்மளை விட அறிவாளியா இருந்தான், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் அறிவாளி. இந்த ஜெனரேஷன்ல எல்லா ஜெனரேஷனும் அப்படித்தான் நினைப்பாங்க. இதுக்கு பிறகு வரக்கூடிய நம்மளை முட்டாள் நினைப்பான், நமக்கு பின்னாடி அவன் தான் அறிவாளி நினைப்பான். இது எல்லா தலைமுறைக்கும் உண்டான ஒரு எண்ண ஓட்டம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் மிகவும் புத்திசாலிகள். அவர்கள் எந்த மாதிரியான ஷிர்கில் இருந்திருப்பார்கள் யோசித்து பாருங்கள். அவர்களை நோக்கி இஸ்லாம் வந்த பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு எப்படி வந்தது? இன்னைக்கு நாம அல்லாஹ் பாதுகாக்க, ஒரு கற்பனைக்கு ஒரு காபிரா இருக்கிறான், ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்பது தன்னுடைய வழிபாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு இன்னொரு மதத்தின் பக்கம் சாய்வது என்பது நமக்கு இயலுமா? ஆனால் அவர்கள் எவ்வளவு தூர நோக்கோடு சிந்தித்து அதனை நம்பிக்கையை கொண்டு ஏற்றார்கள். முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள். அப்படி ஏற்றவர்கள் அல்லாஹ்வை வணங்கினார்கள், இது போன்ற வழிமார்களை மதித்தார். இவர்கள் மூலமாகத்தான் ஒவ்வொரு ஊர்களுக்கும் இஸ்லாம் வருகிறது என்பதை அவர்கள் இது பண்ணாங்க. பாருங்க, ஒவ்வொரு ஊர்களையும் நிறைய ஊர்களில் தர்காக்கள், இப்போ அந்த மாதிரி வந்த வழிமார்கள் அவர்கள் இறந்து போயிடுறாங்க. அவர்களை சந்திப்பதற்காக மக்கள் வர்றாங்க. வந்த மக்கள் தங்குறதுக்கு உண்டான இடங்களாக அதை சுற்றிய கட்டடங்கள், ஹான்காக்கள் அவை கட்டப்பட்டது. அங்கே அவங்க தங்கியிருப்பாங்க 2-3 நாள். ஏன்னா தொலை தூரத்திலிருந்து மாட்டு வண்டியிலையும் நடந்து வந்திருப்பாங்க. உடனே அவங்க திரும்பி போயிட முடியாது. இன்றைக்கி மாதிரி வாகன வசதிகள் கிடையாது. அவர்கள் தங்குவதற்காக அந்த கட்டடங்கள் கட்டப்பட்டது. அவங்க வந்து அறபோதனைகளை செய்வார்கள் வழிமார்கள். அல்லது ஒருவேளை அவர்கள் மறைந்து விட்டாலும் அவர்களை ஜியாரத்து செய்வதற்காக வருகிற மக்கள் தங்குவார்கள். அப்படி தங்கிவிட்டு அங்கிருந்து அவங்களுடைய சீடர்களிடத்திலே பாடத்தை படித்துவிட்டு ஏகத்துவ கலிமாக்களை பற்றி தெரிந்து கொண்டு பல்வேறு ஞான உபதேசங்களை கேட்டுவிட்டு செல்வார்கள். அதற்காக வேண்டி அமைக்கப்பட்டதான் தர்காவுடைய கட்டிடங்கள். யாரும் போகும்பொழுது எனக்கு தர்கா கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூத்தா போகிறது கிடையாது. எந்த வழிமார்களும் நான் இறந்து போயிட்டா எனக்கு ஒரு பெரிய தர்கா கட்டுறது கிடக்குன்னு சொல்கிறாங்களா? கிடையாது. யதார்த்தமாக அவைகள் உருவானவை. இன்னும் சொல்ல போனால் இந்த தர்காவுடைய கட்டிடங்கள் இருக்கிறதே, அவை வெறுமனே அது வணக்கத்திற்கானது அல்ல. நம்ம மக்களை தான் சொல்கிறேன், முன்னோர்கள் மிகவும் விழிப்புணர்வு உள்ளவர்கள், அறிவுடையவர்கள். தர்கா என்பது ஜியாரத்திற்கு, கபரு என்பது ஜியாரத்திற்கு, வணக்க வழிபாட்டு இடம் அல்ல என்பதை விளங்கியவர்கள் தான் அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்கள் பள்ளிவாசலில் கட்டினார்கள்.
தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான தர்காக்களை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், பள்ளிவாசலை பார்த்தீங்க என்று சொன்னால் தர்காவை ஒட்டி தான் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் தர்காவிற்கு வக்குஃபு செய்யப்பட்ட இடங்களில், தர்காவிற்கு வக்குஃபு செய்யப்பட்ட இடங்கள் தான் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கும். அந்த பள்ளிவாசலில் மக்கள் தொழுவார்கள். இதெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் ஏற்படுது. அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக வேண்டி பள்ளிவாசல் கட்டினார்கள். அப்போ இது ஜியாரத் மிக தெளிவாக வழங்கி வச்சுருந்தாங்க. ஷிருக்கு வச்சாங்க, தர்கா ஷிருக்கு, அது ஷிருக்கு. எது ஷிருக்கு? நீ ஒன்று ஷிருக்குன்ற வார்த்தையை கற்றுக்கொண்டு வந்து ஷிருக்கு என்று சொன்னால் எல்லாம் ஷிருக்காகி விடுமா? கண்ணியமானவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களும், எல்லா பள்ளிவாசல் என்று சொல்வதை ஏராளமான பள்ளிவாசல்கள் அது போன்ற தர்காவை ஒட்டி அதனுடைய வக்ஃபினுடைய சொத்திலே கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய மொஹிதீன் ஆண்டவருடைய பெயரினால் வக்ஃபு செய்யப்பட்ட நிலங்கள். இன்றைக்கி வந்து மொஹிதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் அப்படின்னு பேர் இருக்குது, உடனே பெயரை மாற்ற போகிறோம். நீ மாற்றிடுவியா? மாற்ற முடியுமா? ஏன்னா அந்த இடமே அவர்கள் பெயரால் தான் வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறது. அந்தந்த வழிமார்கள் பெயரால் தான் வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தான் பள்ளிவாசலை கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி அதனுடைய பெயர்களை மாற்ற முடியும்? ஆக கண்ணியமாக விளங்கி கொள்ள வேண்டும். வழிமார்களுடைய அந்த பெரும் பணி அது எவ்வாறு நம்முடைய முன்னோரிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. தம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர்களாக வைத்தார்கள். முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி, ஹாஜா மொயினுத்தீன் வச்சாங்க, ஷாவுல் ஹமீது வைக்கிறாங்க, இப்ராஹிம் ஷஹீத் இப்ராஹிம் என்று பெயர் வைக்கிறார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் பெயர் வைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்திருப்பார்கள், எவ்வளவு மரியாதை செய்திருப்பார்கள். கபூரில் இருப்பவர்கள் நல்லவர்களாம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அன்னைக்கு. அது உண்மைதான். ஏன்னா இன்றைக்கி ஒருத்தனுக்கு ஒருத்தன் யாரையுமே நல்லவன் இன்றைக்கி சொல்ல முடியாது. இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிறோம், யாரையாவது ஒருத்தர் நல்லவர்னு யாரையும் நம்ம சொல்ல முடியுமா? இவர் நல்லவர்னு சொல்லிட்டா உடனே அவருக்கு அவரை பற்றி பேசுவதற்கு 4 பேர் இருக்காங்க. இவரா நல்லவர், இவர் அப்படி இப்படி என்று. அப்படிப்பட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி உள்ள முன்னோர்கள் அவர்கள் மிக தட்டி பார்த்து, மிகவும் அவர்கள் பரிசோதனை செய்து ஒருவரை வழியாக அவர்கள் நம்புகிறார்கள், ஏற்கிறார்கள், அவர்களுக்கு மரியாதை செய்கிறாங்கன்னா அவர் எவ்வளோ உன்னதமான மனிதராக இருந்திருப்பார். அதனால் கண்ணியமானவர்களை, நாம் வந்து தர்காவுடைய விஷயத்தில் நமக்கு அறிவு அது சம்பந்தமாக இல்லைன்னா நாம் அமைதியாக வாயை பற்றிட்டு போயிடும். எதிர் விமர்சனம் செய்யக்கூடாது. அதில் வந்து மனுஷன் அடங்கியிருக்கிறானா அல்லது வேறு ஏதாவது மிருகம் அடங்கியிருக்கானோ அது தெரியுமா? சும்மா ஒரு கபரை நீங்கள் உடனே அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்ட்டு அறியாமையினால் பேசக்கூடிய விஷயம் இன்றைக்கி. இன்னொரு விஷயம் நம்ம ஆச்சரியமாக இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆறை சுற்றி தான், ஒரு நீர்நிலைகளை சுற்றி தான் நாகரீகம் உருவாகிறது என்று சொல்வார்கள். அது மாதிரி தர்காக்களை சுற்றித்தான் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் உருவாகினார்கள். தர்காவை சுற்றி தான் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டது. பள்ளிவாசல்களை சுற்றி இஸ்லாமியர்கள் அங்கே குடிபுகுந்து ஊர்களாக அது ஆகினார்கள். தர்காவுக்கு போகிறதே ஷிர்க். எதுவுமே தர்கானா என்ன, அதில் என்ன சொல்கிறாங்க ஒன்றும் வழங்கிக் கொள்வது கிடையாது. அஜர்த்து தர்காவுக்கு போகிறார் இமாம், அதனால் அவர் ஷிர்க் வச்சுட்டார், அவர் பின்னால் நீங்கள் தொழக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் ஒவ்வொரு ஊர்கள்லையும் எதிர்கருத்துடைய வஹாபிகள் தங்களுடைய வணக்கஸ்தலங்களை அமைத்து கொண்டார்கள். அதைத்தான் சொல்லி வேறு எதையுமே சொல்லி திருப்ப முடியலை. ஒரே வார்த்தை சொன்னான், அவர் ஷிர்க் வைக்கிற அவருக்கான தொழுவியா, அவனே பயந்துட்டான். என்ன ஷிர்க் வச்சாரு? அவர் தர்காவுக்கு போகிறார். தர்காவுக்கு போகிறாருங்கிறதே ஷிர்கா ஆகுமா? அப்படி ஏதாவது ஹதீஸில் இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் ஜியாரத்து செய்கிறார்கள். ஜியாரத்தை இவங்க தவறான பெயர் கொண்டு தவறான கண்ணோட்டத்தில் இதை காட்டுகிறார்கள். பிறகு அங்கே போய் என்ன செய்யணும்? நம்ம தெளிவாக சொல்கிறோம். நான் மட்டும் இல்லை, முன்னோர்கள் இங்கே இருக்கக்கூடிய எந்த இமாமுங்களும் அங்கே போய் ஷிர்க் வைக்க சொல்லலை. அங்கே போகிறது, சலாம் சொல்வது இருக்கிறது. அங்கே சென்று அவர்களுக்காக துவா செய்வது, அவருடைய மௌஃபிரத்திற்காக துவா செய்வது, நல்லோர்களுடைய இடங்களில் துவா செய்கிற பொழுது அல்லாஹ் அந்த துவாக்களை ஏற்கிறான். குர்ஆன் ஷரீஃபில் ஆதாரங்கள் இருக்கிறது. அவர்களை வசீலாவாக வைத்து நாம் கேட்கிற பொழுது அல்லாஹ் தஆலா அதை ஏற்கிறான். அதற்குண்டான ஆதாரங்கள் இருக்கிறது. அப்போ அங்கே போய் நின்று கையேந்தின உடனே, கபருக்கு முன்னாடி ஒருத்தன் கையேந்திட்டான் உடனே இவன் வந்து ஷிர்க் வச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறான். கபருக்கு மையத்து தொழுகிறோம், மையத்துக்கு முன்னாடி வச்சு கையேந்தி துவா செய்கிறோம். யாருக்கு துவா செய்கிறோம்? மையத்துக்கு துவா செய்கிறோம். உடனே இவன் ஷிர்க் வச்சிட்டான்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ பெரிய அது அதாவது முட்டாள்தனமான ஒரு வாதமோ. அது மாதிரித்தான் கபூரிலே சென்று ஒரு கையேந்துவரை பார்த்தவொடனே இவர் கபூரில் ஷிர்க் வச்சுட்டாருன்னு சொல்கிறோம். அது மாதிரியான அறியாமை. கண்ணியமானவர்களே, அது ஷிர்க் வைப்பதில் அதில் அங்கே போய் நின்று அவங்களுக்காக துவா செய்கிறோம். அவங்கள வசீலா வச்சு அல்லாண்ட தான் துவா செய்கிறோம். கேட்பது வழிமாறல்கிட்ட நேரடியாக போய்
நீங்கள் எனக்கு அதை தாங்க இதை தாங்க அப்படின்னு யாருமே கேட்கக்கூடாது, கேட்க சொல்லவும் இல்லை. அங்கே போய் சஜிதா செய்வது, அங்கே போய் ருக்கு செய்வது, அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள் எல்லாம் அங்கே போய் செய்யக்கூடாது. அவர்களுக்காக யாசீன்கள் ஓதி துவா செய்வது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறார். கபூரில் போய் சில பேர் அதீத அன்பினால் முத்தமிடுவார்கள், அது ஷிர்க் அல்ல. சஜிதா செய்கிறது ஷிர்க்கு, அங்கே போய் அவங்கள்ட்ட கேட்கறது ஷிர்க்கு. அந்த மாதிரியான விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டுமே தவிர அதற்காக வேண்டி நீங்கள் ஜியாரத்தையே ஒதுக்கிவிடக்கூடாது. ஜியாரத்தை ஒரு தவறான ஒரு அணுகுமுறையாக பார்க்கப்படக்கூடாது. ஆனால் அதுக்கு நம்ம மக்களும் சில நேரங்களில் காரணமாக ஆயிடுறாங்க. நம்முடைய ஊர்களில் கந்தூரி வருகிறது, அல்ஹம்துலில்லாஹ். அதை ஒட்டிய உருஸ் நிகழ்வுகள், பாத்திகா நிகழ்வுகள் எல்லாம் நடக்க இருக்கிறது. அதுவெல்லாம் நடக்கிற பொழுது அதற்குனா கண்ணியமாக அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் கற்றுத்தந்தார்கள். ஒரு அழகான பைத்து சபாக்களை ஏற்படுத்தி சொல்லி தந்தார்கள். பைத்து படித்து அந்த நிகழ்வை நடத்துவது, யாசின் ஓதி நடத்துவது, நல்ல ஆன்மீக அருள் உரைகள் பயான்கள் வைத்து மக்களுக்கு அவருடைய சிறப்புகளை, வழிமாறுடைய சிறப்புகளை சொல்லி மார்க்கத்தினுடைய போதனைகள் செய்வது, இது மாதிரி தான் உருசுகள் கந்தூரிகள் கொண்டாட்டங்களாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு கந்தூரியுடைய கண்ணியம் காற்றில் பறக்கிற அளவிற்கு நம்முடைய நடைமுறை ஆகிவிட்டு, அதனால ஜியாரத்து செய்கிறவங்க கூட தர்காவிற்கு வந்து ஜியாரத்து செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட உள்ளத்திலே அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படுகிற அளவிற்கு சில நடைமுறைகள் ஆகிட்டு பார்க்குறோம். எத்தனையோ விஷயம் சொல்லலாம். கபறுகளில் அடங்கி இருக்கக்கூடிய நல்லடியார்கள் அவருடைய பெயரால் நாம் அன்னைக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களில் அவர்கள் எதை தடை செய்ய வேண்டும் என்று வந்தார்களோ அது மாதிரியான ஹராம்கள் புகுந்து விட்டன. கொட்டடிச்சுக்கிட்டு அருவறுப்பான ஆடல் பாடல்களை பாடிக்கொண்டு, வேட்டியை மடித்து கட்டி கொண்டு, சினிமா பாடல்களுடைய கொட்டு அடித்து கொண்டு, அதனை நினைவுபடுத்தும் விதமான கொட்டுகளை அடித்து கொண்டு ஆடி பாடி சில நேரங்களில் வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்கள் மதுவை அருந்திவிட்டு வந்து பிரச்சனை செய்வது, போதையிலே மூழ்கியவர்கள் வந்து ஆட்டம் போடுவது, அதனால் அடிதடி சண்டை கூட பல நேரங்களில் நிகழ்ந்திருக்கிறமை சுற்றியுள்ள பகுதியில் நடந்திருக்கிறது. கொலை செய்கிற அளவிற்கு கூட அது என்ன செய்யுது, சில நேரங்களில் போய்விடுது. கொலைகள் நிகழ்கிற அளவிற்கு கூட போய்விடுகிறது. இப்போ அதுவெல்லாம் எதனால்? அதையெல்லாம் அந்த வழிமார்கள் இருந்தால் விரும்புவார்களா? அவர்கள் எதை விரும்புவார்களோ அதை செய்ய வேண்டும். நம்ம தந்தை இறந்துட்டாருன்னா நம்ம தந்தைக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அவர்களுடைய மனம் மகிழ் விதமான அவருடைய கபருக்கு நன்மை சேர்க்கும் விதமான விஷயங்களை எதை செய்யலாம்னு நம்ம நினைக்கிறோம். இது மாதிரி ஆட்டம் பாட்டங்களினால் ஏதாச்சும் ஒரு நன்மை இருக்கிறதா? ஒரு நன்மையும் கிடையாது. அப்போ இது மாதிரியான விஷயத்தில் ஆபாசமான ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் இசை மது இதுக்கெல்லாம் மார்க்கத்திலே கடுகளவும் கூட நமக்கு இடமே கிடையாது. இதை செய்பவர்கள், இதற்கு ஏற்பாடு செய்பவர்கள், பொருள் உதவி செய்பவர்கள், இதை உற்சாகப்படுத்துபவர்கள் அனைவருமே பாவத்திலே கூட்டாளியாகி விடுகிறார்கள். எனவே கந்தூரி விழாக்களில் இது போன்ற வெட்கக்கேடான அருவருக்கத்தக்க ஆபாசமான நம் இஸ்லாமிய சமூகத்தை பிறர் ஏளனமாக பார்க்கிற காரியங்களில் யாரும், அதாவது குறிப்பாக இளைஞர்கள் ஈடுபட்டு வழிமாறுகளை அவர்களது நினைவு என்ற பெயராலேயே கேவலப்படுத்தி அல்லாவின் சாபத்தை நாம் பெற்றுவிடக்கூடாது. ஆகமான காரியங்கள் நாம் செய்யணும், செஞ்சுதான் ஆகணும், செய்ய வேண்டும், மகிழ்வோடு செய்யலாம். ஆனால் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயங்களை கண்ணியமானவர்களே நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆண்கள் பெண்கள் ஜியாரத் செய்கிற பொழுது அவர்கள் கலந்து விடாத அளவிற்கு உண்டான பர்தா முறைகளை பேணி அங்கே ஜியாரத்துடைய காரியங்கள் நடைபெற வேண்டும். வெட்கத்தை விட்டு மானரோஷத்தை விட்டு இது போன்ற வேட்டியை மடித்து விட்டு கொண்டு ஆடுவது, இதுவெல்லாம் இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் பெற்றோர்கள் தங்களுடைய வீட்டு குழந்தைகளுக்கு அவர்கள் இது போன்ற கேவலமான குத்தாட்டங்களில் கலந்து கொள்வது எச்சரிக்கை செய்து அவர்கள் பிள்ளைகளை தற்காத்து கொள்ள வேண்டும். செல்வந்தர்கள் இது போன்ற காரியங்களுக்கு ஒரு ரூபாய் கூட உதவி செய்யக்கூடாது. அது நமக்கு பாவங்களை கொண்டு வந்துவிடும். ஏழை திருமணம் போன்ற காரியங்களுக்கு நிறைய உதவணும். இன்றைக்கி ஒரு பயானுக்கு நீங்கள் மீலாது விழா வைக்கிறோம், காசு தாங்கன்னா ஒருத்தடையாக போய் கெஞ்ச வேண்டியிருக்கு. தானாகவே வந்து சரி மீலாது விழா நடத்துகிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இது போன்ற காரியங்களுக்கு சில பேர் கொட்டி கொடுக்குறாங்க. எதுக்கு? ஆடல் பாடல் வைப்பதற்கு. இஸ்லாமிய கச்சேரி, இன்னிசை கச்சேரி வைக்கிறாங்க, பாடல்கள் இந்த மாதிரி இஸ்லாமிய பாடல், அது கூட நாம் சரி அதில் ஒரு கருத்து வேறுபாடுகள் அதில் இருக்கிறார். அதுலேயும் சில பேர் இப்போ பெண்களை வைத்து அதிகமாக என்ன செய்கிறாங்க, பாடல்களை பாடக்கூடிய, அதை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறார். நம்ம மார்க்கத்தில் உள்ள சொல்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க கியாமத் நாளுடைய 15 அடையாளங்களை சொல்லுகிற பொழுது அதில் ஒன்றாக சொன்னார்கள், கியாமத் நாள் நெருக்கத்தில்
பாடகிகள் அதிகமாகி விடுவார்கள் என்று சொன்னார்கள். அது வேற பாட்டு பாடுறவங்களுக்கு இன்றைக்கி பார்க்குறோம். பொது சமூகத்திலும் பாடல் பெண்கள் பாடுவது அதிகமாக இருக்கிறது. அது மாதிரி இஸ்லாமிய சமூகத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் நாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பொதுவாக இது மாதிரி இசையை கூடுமான வரை நாம் தவிர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த எதையெல்லாம் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கு, இதெல்லாம் ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கு, அது வெளியே வந்து விட வேண்டும். நம்ம சாதிக்க வேண்டிய காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிற. நாம் இஸ்லாத்தை முன்னேற்றுவதற்காக செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஆகவே கண்ணியமானவர்களே, நம்முடைய ஊரில் இறை நேசர்கள், வழிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருள் கொடை என்பதை உணரணும். யாரையோ வெறுக்கிறோங்கிறதுக்காக வேண்டி நாம் அதை வெறுத்து விடக்கூடாது. அது விஷயத்திலே ஜியாரத்துடைய விஷயத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அதில் உண்டான காரியங்களில் கலந்து கொண்டு அந்த மரியாதையை நாம் செய்யணும். அங்கே நம்ம துவாக்கள் எல்லாம் செய்யணும். இது போன்ற அனாச்சாரங்களையும் களை எடுப்பதற்கு நம்மளான முயற்சிகளை செய்யணும் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு இறை நேசர்களை நாம் கண்ணியப்படுத்துவோம், அல்லாஹ்வின் அருளை பெறுவோம். அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறானோ அந்த முறையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக ஆவோம். அல்லாஹ் தஆலா அதற்கு அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.